அத்தியாயம் 7. சின்னக்கண்ணன். ஆயனரும் பரஞ்சோதியும் பேசிக் கொண்டிருக்கையில் வாசற்படி அருகில் நின்ற கண்ணபிரான் சமிக்ஞை செய்ததை சிவகாமி கவனித்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்களின் கவனம் தன்மீது செல்லாதபடி சிவகாமி மெல்ல நடந்து வீட்டிற்கு வெளியே வந்தாள். அண்ணா, என்னை அழைத்தீர்களா? ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டாள். ஆமாம், உண்டு என்றான் கண்ணன். கமலி அக்கா ஏதாவது சொல்லி அனுப்பினாளா? கண்ணபிரான் குரலை தாழ்த்தி கொண்டு, அதோ உள்ளே வந்திருக்கிறாரே, அந்த வாலிபருக்கு உடனே விஷம் கொடுத்து கொல்லும்படி சொல்ல சொன்னாள். சிவகாமி, இதென்ன வேடிக்கை அண்ணா? எதற்காக விஷம் கொடுக்க வேண்டும் என்று புன்னகையுடன் கேட்டாள். அம்மணி, விஷம் கொடுப்பது வேடிக்கையான விஷயமா? இல்லை, அதனால்தான் எதற்காக என்று கேட்கிறேன். மாமல்லருக்கு இவர் போட்டியாக வந்திருக்கிறார் தாயே. என்னத்தில் போட்டி? ராஜ்யத்துக்குத்தான். ஊரிலேயெல்லாம் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள், சக்கரவர்த்தி பரஞ்சோதியை தத்தெடுத்து கொண்டு விட்டார், பரஞ்சோதிக்குத்தான் ராஜ்யத்தை கொடுக்க போகிறார், மாமல்லருக்கு ராஜ்யம் இல்லை என்று. ஆகா, இது மட்டும் உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும் தங்கச்சி? அப்படி நேர்ந்தால் உனக்கு அதில் மிக்க சந்தோஷம் போலிருக்கிறதே என்றான் கண்ணபிரான். அப்படித்தான் அண்ணா, இந்த ராஜ்யம்தானே எனக்கும் அவருக்கும் குறுக்கே நிற்கிறது. எனக்கு அவரும், அவருக்கு நானும் இருந்தால் போதுமே, ராஜ்யம் என்னத்திற்கு? எல்லா பெண்களும் ஒரே மாதிரிதான் போலிருக்கிறது. கமலி கூட இப்படியேதான் சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகிறாள்? நீ இப்போது சொன்னது போலத்தான் சொல்லுகிறாள். கண்ணா, உனக்கு நானும், எனக்கு நீயும் போதாதா? அரண்மனை சேவகம் என்னத்திற்கு? வா, எங்கேயாவது கிராமத்திற்கு போய் நிம்மதியாக இருக்கலாம் என்றாள். அப்படி செய்ய போகிறீர்களா அண்ணா? அப்படி செய்வதில் எனக்கும் இஷ்டம்தான். ஆனால் சின்னக்கண்ணன் குறுக்கே நிற்கின்றான். அது யார் அண்ணா சின்னக்கண்ணன்? கண்ணன் கண்ணை சிமிட்டிக் கொண்டு, கொஞ்சம் மூளையை செலுத்தி யோசித்து பார் தங்கச்சி என்றாள். சிவகாமி என்னத்தை யோசிக்கிறது என்றாள். இவ்வளவுதானா தங்கச்சி? இவ்வளவு புத்திசாலியாயிருந்தும் சின்னக்கண்ணன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று கண்ணன் கேட்டுவிட்டு இன்னும் தாழ்ந்த குரலில், சின்னக்கண்ணன் கமலியின் வயிற்றில் இருக்கிறான் என்று கூறி புன்னகை புரிந்த போது அவன் முகத்தில் அசடு வழிந்தது. கமலி கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை சிவகாமி தெரிந்து கொண்டு, அப்படியா அண்ணா, ரொம்ப சந்தோஷம் என்றாள். அவளுக்கு உடனே கமலியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் உண்டாயிற்று. கண்ணபிரான், தங்கச்சி, அந்த சந்தோஷத்தை நீ நேரிலேயே வந்து சொல்லிவிட்டால் நல்லது. கமலிக்கு இன்னும் கொஞ்ச காலம் காஞ்சியை விட்டு புறப்பட முடியாதாம். தங்கச்சியிடம் சொல்வதற்கு என்னவெல்லாமோ சமாச்சாரம் மூட்டை கட்டி வைத்திருக்கிறாளாம் என்றான். எனக்கும் அக்காவை பார்க்க ஆசைதான் அண்ணா, ஆனால் அது எப்படி முடியும் என்றாள் சிவகாமி. ஆமாம் தங்கச்சி, முடியாதுதான். அதனால்தான் நான் கூட கமலியிடம் சொன்னேன், அவர்களெல்லாம் நம்முடைய ஏழை குடிசையில் வந்து தங்கி இருப்பார்களா என்று. அண்ணா, அப்படி சொல்ல வேண்டாம். நீங்களும் கமலியும் இருக்கும் இடத்தில் ஏழ்மை ஏது? உங்களுடைய குடிசை எனக்கு அரண்மனையை விட 1000 மடங்கு மேல் என்று சொல்லி வந்தவள் சட்டென்று நிறுத்தினாள். ஏதோ ஓர் எண்ணம் குறுக்கிட்டு அவளை தடை செய்ததாக தோன்றியது. அதற்கென்ன, பார்த்து கொள்ளலாம் அண்ணா, அப்பாவிடம் சொல்கிறேன், வேறொன்றும் விஷயம் இல்லையே என்றாள். அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் உண்டு. இன்று காலை நான் ரதத்தை ஓட்டி கொண்டு போய் அரண்மனை வாசலில் நிறுத்தியதும் மாமல்லர் என்னை தனியாக கூப்பிட்டார். பிரபு, என்ன விசேஷம் என்று கேட்டேன். ஒன்றுமில்லை கண்ணா, ராத்திரி தூங்கவில்லை என்றார். அதுதான் முகத்தை பார்த்தாலே தெரிகிறதே, ஏன் தூங்கவில்லை என்றேன். புது தளபதியுடன் பேசிக் கொண்டிருந்தேன் என்றார். அவ்வளவுதானா என்று கேட்டேன். அப்புறம் ஓலை எழுதினேன் என்றார். யாருக்கு என்றேன். அப்பாவுக்கு என்று சொன்னார். சரி என்றேன். பிறகு மெல்ல மெல்ல இன்னொரு ஓலையும் எழுதினேன் என்றார். அண்ணா, ஓலையை கொடுங்கள் என்று சிவகாமி கேட்டபோது அவள் தொண்டையை அடைத்து கொண்டது. கொடுக்கிறேன் தங்கச்சி, கொடுக்கிறேன். ஆனால் ஓலையை வாங்கி கொண்டதும் நீ ஓடிப்போய் என்னை திண்டாட்டத்தில் விட்டுவிடக்கூடாது. என்ன திண்டாட்டம் அண்ணா? போன தடவை மாமல்லரின் ஓலையை வாங்கி கொண்டதும் ஒரே ஓட்டமாய் ஓடிப்போய் விட்டாய் அல்லவா? அதனால் எனக்கு எவ்வளவு சங்கடமாக போய்விட்டது தெரியுமா? ஓலையை வாங்கி கொண்டதும் சிவகாமி என்ன செய்தாள், அவள் முகம் எப்படி இருந்தது, கண் எப்படி இருந்தது என்றெல்லாம் மாமல்லர் கேட்டபோது நான் விழித்தேன். போதும் அண்ணா வேடிக்கை, ஓலையை கொடுங்கள். இன்னும் கொஞ்சம் வேண்டுமென்றே காலத்தை கடத்திவிட்டு கடைசியாக கண்ணபிரான் ஓலையை எடுத்து கொடுத்தான். அப்புறம் ஒரு கணம் நேரம் கூட சிவகாமி அங்கே நிற்கவில்லை. வீட்டின் வலப்பக்கத்தில் சென்ற பாதை வழியாக பழைய தாமரை குளத்தை நோக்கி விரைந்து சென்றாள்.